என்ன பண்றீங்க நீங்க? நீங்க கை வச்சுங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் போகிறதுக்காக பிரசிடென்சி காலேஜ்க்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. யூஸ்வலாக வந்து காரில் போகிறதுக்கு இன்றைக்கி டிரைவர் வரல. ஸோ கேபில் போகலான்னு போனோம், கேபும் கிடைக்கல. அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ எடுத்தேன். ஸோ ஆட்டோ எடுத்துகிட்டு இவங்கள அந்த வேலை பிக்கப் பண்ணிட்டு போனோம். ஸோ அவங்க ஆட்டோ எடுக்கும் போதே அவர் வந்து பார்த்திங்கன்னா மேப் ஆஃப் பண்ணிட்டார். சரி ஒரு வேளை ரூட் தெரியும் போல இருக்குது, அவரே போயிடுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் அமைதியாக தான் போயிட்டுருந்தோம். இவர் இங்கே என்ன பண்ணிட்டாரு, தேனாம்பேட் சிக்னல்லேருந்து டுவர்ட்ஸ் எஸ்ஐடி காலேஜ் வழியாக போக ஆரம்பிச்சிட்டார். ஒரே ரோடு டைரெக்டாக போயிருந்துருக்கலாம். நாங்கள் ஏன் இவ்வளோ சுற்றி போகிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ரூடாக தான் பதில் சொல்லிட்டு இருந்தார். சரி நாங்களும் எதுவும் பெருசாக கண்டுக்கல. போயிட்டே இருக்கும் போது ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ண ஆரம்பித்தார். எதிர்க்க வர வண்டிக்கு ஆப்போசிட் லேனில் எல்லாமே ஓட்ட ஆரம்பிச்சோன்னா எனக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேருக்குமே கோவம் வந்துருச்சு. ஒரு பள்ளத்தில் போய்ட்டும் டப்புன்னு போட்டார். எங்களுக்கு கோவம் வந்துட்டு, எதுக்கு நீங்கள் இவ்வளோ ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் போது, நீங்கள் கொடுக்குற 150 ரூபாய்க்கு இவ்வளோ தான் ஓட்ட முடியும் அப்படின்னு ரொம்ப திமிராக பதில் சொன்னார். எங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன பேச்சு பேசுகிறீங்க, 150 ரூபானா எங்கள் உயிரை பணையை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, இவ்வளோ கேவலமாக பேசுவீங்களான்னு சொல்லும் போது வண்டியை பாதிலேயே நிறுத்திட்டார். நாங்கள் ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷன் போகாமல் பாதிலேயே வண்டியை நிறுத்திட்டு சாந்தோம் அந்த டாமினிக் ஸ்கூல் பக்கத்துலேயே நிறுத்திட்டு இறங்குங்கடின்னாரு. எங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன வாடி போடின்னு பேசுகிற, என்ன தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, இவங்க ஆக்சுவலாக நார்த் இந்தியன். அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, நானும் வந்து வெளியூருன்னு நினச்சிட்டு, என்ன ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே ஆடுறீங்களா, சீன் போடுறீங்களா அப்படின்னு ரொம்ப தகாத வார்த்தைங்களே எங்களை பேச ஆரம்பித்தார். என்னை பற்றியும் என்னோட ட்ரெஸ்ஸு பற்றியுமே பேசினார். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் இறங்க முடியாது, போலீஸ் வந்தால் தான் நான் இறங்குவேன். நான் ரொம்ப கத்திட்டு இருந்தேன். சைமன் டென்னிஸாக நான் 100க்கும் அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இவங்கள வந்து காலில் போட்டு டோர் வச்சு டொம்முன்னு அடிச்சார். எல்லாமே வீடியோவாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. நாங்கள் என்ன ஒரு வேலை பண்ணோன்னா, நான் இவளை வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டேன் எங்களோட சேஃப்டிக்காக. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே, நான் யார் தெரியுமா, எங்கள் அம்மா வந்து ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, நீ யார்கிட்ட எவன்கிட்ட வேணாலும் நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு ரொம்ப திமிராக பேச ஆரம்பித்தாங்க. நான் போய் சாவி எடுக்க போனேன். ஆட்டோ சாவியை எடுக்க போகும்போது என்னை பலார்னு ஒன்று இங்கே வச்சார் கழுத்துலேயே. எனக்கு செம கோவம் வந்துருச்சு. அடித்தோடனே நானும் இழுத்து போட்டு அடிச்சிட்டேன். சூப்பராகவே அடித்தேன், நல்லாவே அடித்தேன். அதுக்குள்ளேயும் எல்லாருமே வந்துட்டாங்க. பேசிகிட்டு இருக்கும் போது திருப்பி என்னை அடிக்க ஆரம்பித்தார். பப்ளிக்கும் கூட சேர்ந்து அவர் அடித்தாங்க.